பிரைஸ் லார்ட் ஹோலி ஸ்பிரிட். ஹாப்பி மேன் ஹூ இஸ் பிகைன் ஜீசஸ் கிரைஸ்ட். சந்தோஷமான மனிதன் இயேசுவின் பின்னால். இன்று ஆண்டுடைய வார்த்தை, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீர்ப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. சங்கீதம் 5:11. இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுகிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள். எவ்வளோ சூப்பர் வார்த்தை பாருங்கள். இப்போது நாமெல்லாம் அவருடைய நாமத்தை நேசிக்கிறோம். எப்போனாலும் சரி, எந்த காலத்தில் எந்த நேரத்தில்னாலும் சரி, எசப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட்டுருவோம். ஏன்னா அந்த பேர் அவ்வளோ மகிமை வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டோட பேரை சொன்னாலே உடனே அற்புதம், உடனே அதிசயம். நம்ம கேட்கும்போதே ஆண்டவர் கொடுக்குறாரு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பாருங்கள், அந்த வார்த்தையே சூப்பர், அதை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ அப்படி அவருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் நாமத்தை நம்ம போற்றணும், துதிக்கணும். ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெகோவா, அவருடைய நாமம் ஜெகோவா. அதில் அவருடைய பேர்லேயே அற்புதம் நடக்கும் அந்த வார்த்தையை சொல்லும்போது. அதாவது ஜெகோவா ரஃபா, ஜெகோவா நிசி, ஜெகோவா சாலோம் அப்படின்னு நிறைய பேர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அவருடைய பேர்கள் அதாவது மோசே கூட வெளிப்படுத்தும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதாவது அவருடைய பேரே அப்படி தான், ஹூ ஐ ஆம் அப்படி தான் அவர் பேர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பாவே சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஸோ அவர் என்றைக்கும் மாறாதவர் தான். அதனால் அப்படி மாறாத ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எனக்கு கூட பார்த்திங்கன்னா யதார்த்தமாக எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்னுடைய பசங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது நனைஞ்சு வந்திருந்தாங்க. அப்போது நான் யோசித்தேன், ஐயோ இவங்களுக்கு ஒரு ரெயின் கோட்டு கூட நம்ம வாங்காமல் வச்சுருக்குறோமே, எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக தேவைப்படுமே அப்படின்ட்டு நான் யோசித்துட்டு தான் இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் 2 ரெயின் கோட்டு தான் இருந்துச்சு. அதுவும் அவங்க சைஸ்லேயே, என்னுடைய பசங்க சைஸ்லேயே அந்த 2 ரெயின் கோட் இருந்துச்சு. அது ரொம்ப 100 rupees தான் சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்து, இல்லைங்க இது ஆஃபருங்க, நீங்கள் அப்படியே 100 rupeesக்கு எடுத்துக்கிடுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே அந்த 2 ரெயின் கோட்டையும் 200 rupeesக்கு 200 rupeesக்கு எடுத்து வந்துட்டேன். என்னுடைய பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க செம ஹாப்பி, சூப்பராக இருக்குது இந்த ரெயின் கோட்டு, நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம மனசில் ஆசைப்படுறது கூட ஆண்டவர் கொடுப்பார் அவருடைய நாமத்தை நேசிக்கும்போது. ஸோ நாம் அவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் நேசித்து அதிகமாய் நம்ம துதி சொல்லும்போது ஆண்டவர் நமக்குள்ளே இறங்கி நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்தித்து நம்மை எந்நாளும் சந்தோஷித்து நம்மளை வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆமென்.